9வது ശ്ലോകം. ഏവം നിരുക്തം ക്ഷിതി ശബ്ദ വൃത്തം അസന്നിധാനാത് പരമ അണവഃ പരമാണവോ പരമാണവഃ യേ അവിദ്യയാ മനസാ കൽപ്പിതാഃ തേ യേഷാം സമൂഹേന കൃതഃ വിശേഷഃ. ഏവം നിരുക്തം ക്ഷിതിശബ്ദവൃത്തമസന്നിധാനാത് പരമാണവോ യേ അവിദ്യയാ മനസാ കൽപ്പിതാസ്തേ യേഷാം സമൂഹേന കൃതോ വിശേഷഃ. சிதி பூமி அப்படிங்கிற சப்தவிருத்தம், சப்தத்தால தெரியப்படுறது அசன்னிதானாது இல்லாத ஒன்னாக்கும், மித்யையாக்கும், உண்மை கிடையாது. ஏ பரமாணவஹா இந்த மண்ணு அப்படிங்கிற பூமி பரமாணுக்களாக்கும் அப்படின்னு ஏவம் நிருக்தம் இப்படியாக நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அவித்யா மாய காரணம் மனசினால கல்பித ஆஸ்தே கல்பிதங்களும் ஆக்கும். மாயை காரணமாயிட்டு ஏ இந்த பூமியில இருக்கிற சர்வதும் பரமாணுக்களாக்கும் அப்படின்னு சங்கல்பிக்கப்பட்டிருக்கு. அவித்யா அப்படிங்கிற மாயையால மனசால சங்கல்பிச்சு நிச்சயிக்கப்பட்டிருக்கு. தன்மாத்திரங்களால அதாக்கும் இங்க பரமாணு பரமாணவஹா அப்படின்னு சொன்னது. பஞ்ச தன்மாத்திரங்களால இருக்கிறதாக்கும் இந்த பிரபஞ்சம். பஞ்ச தன்மாத்திரங்கள் கூடியும் மாயாமயமாயிருக்கிற மனசால கல்பிக்கப்பட்டதாக்கும். மனசாக்கும் மாயாமயமாயிருக்கிற இந்த உலகத்தை உண்டாக்குறது. ஜீவாத்மா சரீரத்தை ஸ்வீகரிச்சு அந்த சரீரத்துல வாழ்ந்து இந்த உலகத்தை சரீரம் வழியா இந்த உலகத்தை அனுபவிச்சு வாழறதுக்கு பேராக்கும் ஜீவிதம். அந்த சரீரத்திலேருந்து ஜீவாத்மா வேறிட்டு போச்சு அப்படின்னா அங்க உலகமும் இல்லை, ஜீவிதமும் இல்லை. மனசாக்கும் இந்த உலகத்தை உண்டாக்குறது அப்படின்னு இதன் வழியா தெரிஞ்சுக்குங்கோம் ராஜாவே. ஏஷாம் பஞ்ச தன்மாத்திரங்களோடு சமூகேன கூட்டத்தாலேயாக்கும் விசேஷா பூமி அப்படிங்கிறது கிருதஹா உண்டாக்கப்பட்டிருக்கு. சரீரத்துக்குள்ள ஜீவன் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஜனனம் முதலுக்கு மரணம் வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு கால அளவாக்கும் ஜீவிதம். மனசாலையாக்கும் இந்திரியங்கள் வழி நம்ம இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது வழி, இந்திரியங்கள் வழி மனசாலையாக்கும் இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறோம். தூங்கின்னு இருக்கிற நமக்கு ஸ்தூல அவஸ்தை உபயோகிச்சு இந்த சரீரத்தை உபயோகிச்சு உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது.
அந்த கரணம் வழியா இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்களை அந்த ஸ்தூல சரீரம் அல்லாத சூஷ்ம பாவத்துல நம்ம தர்ஷிச்சு அனுபவிக்கிறோம். சரீரத்துக்குள்ள ஜீவ ஐஸ்வர்யம் அப்படிங்கிற சத் இல்லை அப்படின்னாக்கா, ஜீவசக்தி இல்லை அப்படின்னாக்கா, சரீரம் அப்படிங்கிறது ஜடம். இந்த நானும் இந்த பிரகிருதியும் பரம்பொருளும் ஒன்னாக்கும் அப்படிங்கிற அறிவு ரகுகணனுக்கு உண்டாக்குறதுக்கு ரகுகணனோட மனசை உயர்த்தி கொண்டு வரார் ஜடபரதன் அப்படிங்கிற சர்வஞானியா இருக்கிற குரு. 10வது ஸ்லோகம். ஏவம் கிருஷம் ஸ்தூலம் அணுகு பிருஹத் யத் அசத் ச யதசத் ச சத் ஜீவம் சஜ்ஜீவம் அஜீவம் அன்யத் சஜ்ஜீவம் அஜீவம் அன்யத் த்ரவ்ய ஸ்வபாவ ஆசய கால கர்ம நாம்ன அஜயா அவேஹி கிருதம் திதீயம். 10வது ஸ்லோகத்துக்குள்ள இருக்கிற பதங்களையாக்குமே நம்ம பிரிச்சு பார்த்தது. ஏவம் கிருஷம் ஸ்தூலமனோர் பிருஹத் யதசச்ச சஜ்ஜீவமஜீவமன்யத் த்ரவ்ய ஸ்வபாவாசய கால கர்ம நாம்னா ஜயாவேகி கிருதம் திதீயம். ஏவம் கிருஷம் ஸ்தூலமனோர் பிருஹத் யதசச்ச சஜ்ஜீவமஜீவமன்யத் த்ரவ்ய ஸ்வபாவாசய கால கர்ம நாம்னா ஜயாவேகி கிருதம் திதீயம். ஸ்லோகங்களுக்கு ராகம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. எப்படி சொன்னானா தவறில்லாம சொல்லறதுக்கு சாதிக்குமோ அப்படி சொல்லலாம். அதுக்காயிட்டாக்கும் 2 டைப்ல இங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லி பார்த்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாயிட்டாக்கும் ஸ்லோகம் சொல்லறதுக்கான எபிலிட்டி உண்டாகும். ஸ்லோகங்களை கரெக்டான பதங்களோடு ப்ரொனவுன்சியேஷனோடு கூடிட்டு கரெக்டா சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மஸ்ட். ராகம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. 10வது ஸ்லோகத்தையாக்குமே நம்ம பார்க்கிறோம். இப்படியெல்லாம் இருக்கிற கிருஷம் ஸ்தூலம் அணு பிருஹத் அசது சது ஜடம் இப்படியெல்லாம் இருக்கிற துவைத புத்தி, திரவியம் ஸ்வபாவம் ஆசயம் காலம் கர்மம் இப்படியெல்லாம் தெரியப்படுற மாயையோடு பல பல விஷயங்களாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்கோம் ராஜாவே. எது ஏதொன்னாக்குமோ இதுக்கெல்லாம் காரிய காரணங்களா இருக்கு. காரணம் இல்லாதக்கு காரியம் அப்படிங்கிறது உண்டாகாது. காரணத்திலிருந்தாக்குமே காரியம் உண்டாகிறது. அசத் சச்ச அசத் அப்படின்னா இல்லாத ஒண்ணு,
அப்படின்னா இருக்கிறது. இருக்கிற ஒன்னுலேந்தாக்கும் இல்லாத ஒன்று உண்டாகிறது. ஜீவம் அஜீவம். ஜீவம் அப்படிங்கிறது சைதன்யம், அஜீவம் அப்படிங்கிறது சைதன்யம் இல்லாதது, அந்நியது. இனி நான் உங்ககிட்ட எடுத்து சொல்லாததாயிட்டு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே திரவிய சுபாவ ஆசய கால கர்மம் இப்படியெல்லாம் இருக்கிற நாமங்களால, அஜயா மாயையால, த்விதீயம் துவைதமானதெல்லாம் கிருதம் உண்டாக்கப்பட்டிருக்கு. அவேஹி, நீ அதை புரிஞ்சுக்கோ ராஜாவே. பஞ்சபூதங்களையாக்கும் இங்க திரவியம் அப்படின்னு சொன்னது, அந்தக்கரணத்தையாக்கும் ஆசயம் அப்படின்னு சொன்னது, திரிகுணங்களையாக்கும் சுபாவம் அப்படின்னு சொன்னது, அதே மாதிரி காலம் கர்மம் இப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டது. ஆகாசத்தோடு தன்மாத்திரையாக்கும் சப்தம், வாயுவோடு தன்மாத்திரை ஸ்பர்ஷம், அக்னியோடு தன்மாத்திரை ரூபம், ஜலத்தோடு தன்மாத்திரை ரசம், பூமியோடு தன்மாத்திரை கந்தம். இதெல்லாம் கூடி சேரறதுக்கு தகுந்த மாதிரி பிரகிருதியில சர்வதுக்கும் சுபாவ வித்தியாசம் அப்படிங்கிறது உண்டாகும். அரிசி, உளுந்து, வேணமன கொஞ்சோண்டு உலுவை, இவ்வளோதானே இட்லி மாவில் உள்ளது. அந்த இட்லி மாவை இட்லியாயிட்டு சுடலாம், தோசையாயிட்டு சுடலாம், ஊத்தப்பமாயிட்டு சுடலாம், பணியாரமாயிட்டு சுடலாம். இனி அந்த இட்லி மாவில் ஒரு பழத்தை മുക്കി എണ്ണയില പൊട്ടാൻ ആ ബജ്ജി ആയിട്ടും ചുടലാം. വിവിധ തരം നാമരൂപ വ്യത്യാസങ്ങളോട് കൂടിന പല വിഷയങ്ങളെ നമുക്ക് ഉണ്ടാക്കിയെടുക്കത്തേ സാധിക്കും. ഇഡ്ഡലി മാവ് அப்படிங்கிற ஒரு வஸ்து தான் உள்ளது. அதனால விவித நாம ரூபங்களை நமக்கு உண்டாக்கி எடுக்கலாம். அதே மாதிரி தான் பிரகிருதியில இருக்கிற சர்வதும். ஆசயம் அப்படிங்கிற அந்தக்கரணம் அப்படிங்கிறது சூக்ஷ்மமாக்கும். சத்குண ரஜோகுண தமோகுண வித்தியாசங்கள் எல்லாத்திலையும் இருக்கு. காலச்சக்கரம் சுற்றி கரங்கறத தசாபுக்தி காலகட்டங்களில் அனுபவங்கள் அப்படிங்கிறது உண்டாகி வரும். புண்ணியம் பாபம், புண்ணிய கர்மங்கள் பாப கர்மங்கள் இப்படி ரெண்டு டைப்பாக்கும் ஜீவனுக்குள்ள கர்மங்கள் உள்ளது. மாயையால உண்டாக்கப்பட்ட லோகம், மாயையால உண்டாக்கப்பட்ட இந்த மாயா பிரபஞ்சம், இந்த மாயா பிரபஞ்சத்தில் சர்வமும் கண்ட்ரோல் பண்றது பிரம்மம் அப்படிங்கிற பரம்பொருளாக்கும். அதனால பிரம்மம் மட்டும்தான் உண்மையாயிட்டு உள்ளது. பிரம்மத்தோடு சக்தி பாவமாக்கும் மாயை அப்படிங்கிற அஜயா மாயையால உண்டாக்கப்பட்டதாக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற
സർവവും. அஜயா விதீயம் கிருதம், மாயையால துவைதமானது உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவேஹி நீ புரிஞ்சுக்கோ ராஜாவே. 11வது ஸ்லோகம். ஞானம் விசுத்தம் பரமார்த்தம் ஏகம் அனந்தரம் து அபஹிர் அபஹிஹி பிரம்ம சத்யம் அபஹிஹி பிரம்ம சத்யம் பிரத்யக் பிரசாந்தம் பகவத் சப்த சம்ஞம் யத் வாசுதேவம் கவயஹ வதந்தி. ஞானம் விசுத்தம் பரமார்த்தமேகமனந்தரம் த்வபஹிர்ப்ரம்ம சத்யம் பிரத்யக் பிரசாந்தம் பகவத் சப்த சம்ஞம் யத்வாசுதேவம் கவயோ வதந்தி. பத்தாவது ஸ்லோகத்துல சொன்ன விஷயத்தை இங்க திருடப்படுத்துறார் ஜடபரதன் ரகுகணனுக்கு. அஜயா திதீயம் கிருதம் அப்படின்னு சொன்னாரே, அத மாயையால துவைதபாவம் உண்டாகிறது ராஜாவே அப்படின்னு ஜடபரதன் ரகுகணனுக்கு சொன்னதையாக்குமே நம்ம பார்த்தது. அந்த துவைத பாவங்களாயிட்டு உண்டானது ஒன்றும் உண்மை கிடையாது. உண்மை அப்படிங்கிறது ஒண்ணுதான் உள்ளது. அத்வைத பாவமா இருக்கிற பரபிரம்மம் மட்டும்தான் உண்மை அப்படின்னு இங்கே ஜடபரதன் திருடமாயிட்டு எடுத்து சொல்றார். ஞா அப்படின்னா தெரியறது, ஞா அப்படின்னா தெரியறது, சம்ஞா அப்படின்னா நன்னா தெரியறது. பகவல் சப்த சப்ஞா, பகவான் அப்படிங்கிற சப்தத்தால நன்னா தெரியறதாயிட்டு ஏதொன்னு இருக்கோ அதையாக்கும் கவயஹா ஞானிகள் வாசுதேவம் இதி வதந்தி. வாசுதேவம் வாசுதேவன் இதி அப்படின்னு வதந்தி சொல்லறா. பகவத் லட்சணம் அப்படிங்கிறது விசுத்தம், ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாததாக்கும், சுத்த சுத்த சத்துவ ரூபமாக்கும், பரிபூர்ணனாக்கும் பகவான். அத்வைத பாவம் மட்டும்தான் உள்ளது, துவைத பாவம் இல்லை. ரெண்டு அப்படிங்கிற விஷயம் இல்லை. ஞானம் ஞானமயமாக்கும் வாசுதேவன், பரமார்த்தம் யதார்த்தத்தில் இருக்கிறதாக்கும், ஏகம் அத்வைத பாவம் ஒண்ணுதான் உள்ளது, அனந்தரம் அந்தர்பாகம், அபஹிஹி வெளிப்பக்கம், இப்படின்னெல்லாம் எல்லா இடத்திலையும் சர்வ வியாபி ஆயிட்டு உள்பக்கம் வெளிப்பக்கம் இப்படின்னு எல்லா இடத்திலையும் ரொம்பி நிற்கிற பகவத் சைதன்யம், விராடு சைதன்யமாயிட்டும் ஸ்வராடு சைதன்யமாயிட்டும் ரொம்பி நிற்கிற சைதன்யம். இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா ரொம்பி நிற்கிற பகவத் சைதன்யமாக்கும் விராடு. ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ளேயும் இருக்கிற சைதன்யமாக்கும் ஸ்வராடு. இப்படி ஸ்வராடாயிட்டும் விராடாயிட்டும் ரொம்பி நிற்கிற பிரம்ம சைதன்யம், பிரம்ம சத்தியம்.
பரபிரம்மம் அப்படிங்கிற சத்தியம் பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பிரம்ம சத்தியம். பிரத்யக் தனித்தனியாயிட்டு சொராடாயிட்டு எல்லா சரீரங்களிலையும் ரொம்பி நிற்கிறது. இப்படி இருக்கிறது பிரம்ம சைதன்யமாக்கும். இப்படி இருக்கிற பிரம்ம சைதன்யத்தையாக்கும் ஞானிகள் வாசுதேவன் அப்படின்னு சொல்றது. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், ஈஸ்வர சைதன்யம் எல்லாத்திலையும் இருக்கு, எல்லாம் எல்லாம் ஈஸ்வரனிலேயாக்கும் இருக்கு. அதனால வாசுதேவன். இதை நல்லா ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்குங்கோம் ராஜாவே.